ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ராங் அப்படின்னு இருக்கும். ஏன் அப்படி தம்ப்நெயில் ராங் அப்படின்னு வச்சுருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சர்ச் பண்ண சொல்ல வந்து எதை செஞ்சால் ப்ராஃபிட் வரும், எதை பண்ணால் ப்ராஃபிட் வரும், எப்படி சம்பாதிக்கலாம், என்ன மாதிரி சம்பாதிக்கலாம், இதை பற்றி தான் வந்து நிறைய வந்து தேடுதல் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நாம் வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் பண்ணால் லாஸ் வரும், இதை தெரிஞ்சுக்கிட்டாவே விடை ஆட்டோமேட்டிக் கிடச்சிடும் உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வழி. இப்போது என்னுடைய யூடியூப் சேனலில் கூட பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், எல்லா வீடியோலையும் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்க விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ எடுத்தோன்னே ஃபஸ்ட் நான் டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் போடுங்கன்னு சொல்கிறதில்ல. ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதுக்கப்புறம் வந்து டார்கெட் போடுங்க தான். ஃபஸ்ட்டு லாஸை பற்றி பேசிட்டு தான் வந்து நான் டார்கெட் பற்றி பேசுவேன். மைண்ட் செட் வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லாஸுக்கான காரணங்கள் என்ன, லாஸ் எப்படி ஆகும், லாஸை பற்றி அனலிசிஸ் பண்ணுங்களேன். சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து லாஸஸ் பற்றி அனலிசிஸ் பண்ணுங்கள். எனக்கு லாஸ் எப்படி ஆகுது, லாஸ் என்னென்ன காரணத்தால் லாஸை நிறுத்தணும், லாஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த வந்து முக்கியமான கான்செப்ட் எடுத்துங்க. நீங்கள் ப்ராஃபிட் மறந்துடுங்க, ப்ராஃபிட்டை பற்றி நீங்கள் அலசி ஆராய அவசியமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸை பற்றி டிசிஷன் எடுங்க. லாஸஸ் பற்றி நம்ம பேச சொல்ல என்னென்னா, தவறுகள் வந்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட தான் இருக்கும். எல்லாமே வந்து தவறு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கும். நம்ம நினச்சிருக்கோம் மார்க்கெட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காகவே வருது, நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ராஃபிட் சைடு போகுது. அதாவது ரொம்ப டிப்ரெஷன் போய்ட்டு இதெல்லாம் ஒரு சூதாட்டம், இதெல்லாம் கேம்லிங், இது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து மார்க்கெட் மேலே நம்ம வெறுப்பு காமிப்போம். கொஞ்சம் தள்ளி நின்று யோசனை பண்ணுங்க. அதாவது நீங்கள் பயங்கரமான லாஸில் இருந்தீங்க, ஒரு வேளை ட்ரேடிங்கில் அதிகமான லாஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. மார்க்கெட்டோட ஒரு 3 மாதம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. 3 மாதம் 4 மாதம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்க. ஃப்ரெஷ்ஷாக வர சொல்ல இந்த டாப்பிக்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த டாப்பிக்கை பற்றி அலசி ஆராயுங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த மைண்ட் செட்டில் நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் லாஸ் மைண்ட் செட்டில் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா வந்து உங்களுடைய சைக்காலஜி வேறு இருக்கும், நீங்கள் இந்த புரிதல் வேறு இருக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்குற வந்து அந்த மைண்ட் செட்டு வேறு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு மைண்ட் செட்டு ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா இது வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு டிப்ரெஷனில் இருந்தீங்க, எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிட்டு, நான் அதிகமான பிரச்சனையில் இருக்கிறேன், டிப்ரெஷனில் இருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ வந்து 10 டைம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், 5 டைம் பார்த்தா தான் புரியும், பார்க்க தான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும். ஏன் அப்படின்னா இது வந்து பியூர்லி இந்த ராங் அப்படின்றது விஷயம் என்னென்னா ஒத்துக்க மறுக்கிற விஷயம். அதாவது யாரும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, இதை வந்து ஒத்துக்கவே முடியாது. எனக்கு ₹1 கூட நான் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். ஏன் என்னையும் சேர்த்து உங்களையும் சேர்த்து எல்லாரையும், நம்ம ஹியூமன் பீயிங் எல்லாருமே ₹1 நஷ்டமானால் கூட மனசு வலிக்கும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். இது வந்து ராங் லிஸ்ட்டில் இந்த ₹1 கூட எனக்கு நஷ்டம் ஆகக்கூடாது அப்படின்றதுல ராங். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு 10 லைன் போட்டு பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்கப்பா, இந்த பிரேக் அவுட்டில் எடுத்துட்டீங்க. எடுத்த உடனே உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் எந்த பாதையில் இருக்கிறீங்கன்றது தெரிஞ்சிடும். எடுத்த உடனே எனக்கு வந்து ப்ராஃபிட் இவ்வளோ வரும் அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்களா, நம்பர் 1 கேட்டகரியில் இருக்கீங்களா, இல்லை இந்த ட்ரேட் எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாஸ் வரும் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதை டிசைட் பண்ணிக்கங்க. அதாவது எனக்கு இந்த பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறேன், எனக்கு இந்த ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மைண்ட் செட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது உங்கள் மனசில் எது பதியுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எனக்கு ப்ராஃபிட்டோட மைண்ட் செட் பதிதான், இல்லை இந்த ட்ரேடுக்கு எனக்கு எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட் பதிதான்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ்க்கான பாதியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் லாஸஸ்க்கான பாதியில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை செகண்டில், அதாவது நான் இந்த ட்ரேட் எடுத்தால் எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் சைடு நீங்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த சைடில் இருந்தீங்கன்னா நீங்கள் ராங். எது எனக்கு இந்த ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்ற பிளான் பண்ணிங்க இல்லைங்களா? ஸோ இந்த பிளானை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் ராங். நீங்கள் தப்பான வழியில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து நமக்கு பலமே வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. நமக்கு பலமே வந்து ஸ்டாப் லாஸ் தான். நம்ம நினச்சிருக்கோம் ப்ராஃபிட் தான் நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அப்படி கிடையாது.
ப்ராஃபிட்டை மார்க்கெட் கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எடுத்துக்காதீங்க ப்ராஃபிட்டை. லாஸ் மட்டும் உங்களுடைய ஹேண்ட் ஓவர் வச்சுங்க. நீங்கள் பிரேக் போட கற்றுக்குங்க. நீங்கள் கிளச்சு பிரேக் கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கணும். நாம் என்ன பண்ணுறோன்னா டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் ப்ராஃபிட், இவ்வளோ ப்ராஃபிட் வரும், அவ்வளோ ப்ராஃபிட், 100 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம், 50 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம், 30 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம், எனக்கு இவ்வளோ டார்கெட் வரும். டார்கெட் மார்க்கெட் கிட்ட கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் உங்கள்கிட்ட கொடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராஃபிட் அவங்க ஹேண்டில் எடுத்துக்கிறாங்க, டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து மார்க்கெட் கிட்ட கொடுத்துட்றாங்க. ஸ்டாப் லாஸ்ன்றது பேர் ஸ்டாப் லாஸை போடுறதை இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆனால் பார்த்துக்கலாம், ஸ்டாப் லாஸ் ஆனால் பார்த்துக்கலாம், மார்க்கெட்டுக்கு கொடுக்குறதுல. ஓகேங்களா? எது ப்ராஃபிட்டை மார்க்கெட்டுக்கிட்ட கொடுக்கல, ப்ராஃபிட் அவங்க வச்சுக்கோங்க. ஆஹா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன், செம்ம ஹாப்பி, ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. லாஸ் ஆக சொல்ல ஆனால் பார்த்துக்கலாம், லாஸ் ஆக சொல்ல அது தெரியும் உங்களுக்கு, காமன் எல்லா ஸ்டோரியும் தெரியும் உங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ராங் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. உங்களுடைய எண்ணத்தை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது நம்ம தாட்ஸ், நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடிங்கோட தாட்ஸ் வந்து மாற்றிக்குங்க. எனக்கு ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு சார், எனக்கு ஒரு ட்ரேடில் லாஸ் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி நான் 25 குவான்டிட்டி ஒரு லாட் போட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 2500 லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ட்ரேடில் நான் 2 குவான்டிட்டி போட்டு பண்ணலான்னு இருக்கிறேன், எனக்கு இந்த லாஸ் வந்து ரிகவர் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுவும் ராங். என்ன சார் அது எப்படி ராங்னு நீங்கள் சொல்லலாம்? ஒரு குவான்டிட்டி போட்டு லாஸ் ஆகிடுச்சு, ஸோ அடுத்த குவான்டிட்டி போட்டு பண்ணாக்கா அந்த லாஸ் போயிட்டு மிச்சம் 2500 ப்ராஃபிட்டில் வரும் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த எண்ணமே வந்து ராங். முக்கியமான நிறைய பேருக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து வேடிக்கையாக இருக்கலாம், வினோதமாக இருக்கலாம். இல்லை சில பேர் வந்து என்ன அந்த முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு கிளாஸை ரிகவர் பண்ணுறதுக்கு டபுள் குவான்டிட்டி போட்டால் தானே இன்னொரு லாஸ் வரும் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு மைண்ட் செட் மாற்றுங்க, உடனடியாக மாற்றுங்க. இமீடியட் நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா மாற்றுங்க. அதாவது எப்போ அந்த குவான்டிட்டியை பண்ணணுன்னா ரொம்ப 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 பேசிக்கில் ஈக்விட்டியில் பண்ணுறாங்க இல்லைங்களா, சாம்பிளுக்காக, அதாவது ஒரு குவான்டிட்டி போட்டு 2 குவான்டிட்டி போட்டு பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக ப்ராக்டிஸ்க்காக, அதாவது அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து சும்மா ஆரம்பத்தில் கொடுப்பாங்க. அதாவது ஒரு நம்ம டாடா ஸ்டீல் 4th கேனில் எடுத்துக்கிங்களேன், அந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ட்ரேடர் ஆகிட்டதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது ராங். ஏன் அப்படின்னா டோட்டலாக வந்து நம்ம மைண்ட் செட் வந்து பாதிக்கும். எப்படி அப்படின்னா, இப்போது 25 குவான்டிட்டி ஒரு லாட் பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்க, 2500 வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ இந்த 2500 வந்து இமீடியட் வர்றதில்ல, உங்களுக்கு நம்பர் வைஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். 1000, 1500, 1000 லாஸ், 1000 ப்ராஃபிட்டு, 200 ப்ராஃபிட், 500 ப்ராஃபிட், இந்த மாதிரி பேலன்ஸில் போய்ட்டுருக்கும். ஓகே, நீங்கள் சார்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த சைக்காலஜியை ரீட் பண்ண தெரிஞ்ச மனசுக்கு, நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைக்காலஜியை ரீட் பண்ண தெரிஞ்ச மனசுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே ஒரு 50 குவான்டிட்டி போட்டு நெக்ஸ்ட் லாட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டில் 2000 லாஸ், 2000 ப்ராஃபிட், 3000 லாஸ், 4000 ப்ராஃபிட் இப்படி காமிக்க சொல்ல மனசு வந்து அக்செப்ட் பண்ணாது. இது வந்து சைக்காலஜியோட முக்கியமான ஒரு பகுதி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, சேம் பொசிஷன் பண்ணுங்கள். ஒரு குவான்டிட்டி போட்டு பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டும் ஒரே குவான்டிட்டி தான் போட்டு பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய செட்டப் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் வந்து அந்த செட்டப்பில் எனக்கு ப்ராஃபிட் வரும், இந்த செட்டப்பில் ப்ராஃபிட் வரும்ன்றதை விட எனக்கு இந்த செட்டப்பில் கம்மியான லாஸ் வரும், இந்த செட்டப்பில் எனக்கு கம்மியான லாஸ் வரும், இந்த மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் தன்னால் வரும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சரி இப்போ நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க, ஒரு பிரேக் அவுட்டில் வந்து ட்ரேட் எடுத்துட்டீங்க, ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுத்துட்டீங்க, நீங்கள் பையிங் மைண்ட் செட் வந்துடுச்சு உங்களுக்கு. நான் வந்து பை பண்ணிட்டேன். பை பண்ணிட்ட அப்புறம் ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த லெவல் போட்டிங்க, இந்த லெவல் கீழே வருது. ஸோ கீழே வர சொல்ல என்ன ஆகுதுன்னா, இந்த பையிங் மைண்ட் செட் இருக்குங்களா, இந்த இடத்துல நான் பை பண்ணேன் அப்படின்ற மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக உட்காது இல்லைங்களா, நான் பையிங் பண்ணேன், மார்க்கெட் மேலே போகுது, எனக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பையிங் பண்ணுற மைண்ட் செட் இருக்குங்களா, அந்த மைண்ட் செட்டு இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பையிங் மைண்ட் செட்டே இருக்கும். இங்கேயே நான் பையிங் மைண்ட் செட்டாக இருக்கும். அது வந்து முற்றிலும் ராங், ரொம்ப ரொம்ப ராங் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ராங். எது நமக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் மூவ் ஆகுது, நான் இங்கேயும் பையிங்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த ஏரியாவில் கூட நான் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணுறேன், அதாவது நான் இந்த ஏரியாவில் கூட ஒரு பிரேக் அவுட்டுக்காக பை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். அது முற்றிலும் ராங். நீங்கள் சேலிங் ஏரியா வந்துட்டீங்க, அதாவது நீங்கள் உங்கள் ஏரியா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்களா, ரைட், ஓகே, பையிங் பண்ணிங்க, கீழே வந்துட்டீங்க, கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி ஹீட் பண்ணி வெளியே வரணுமே தவிர, எனக்கு இந்த ஏரியாவில் கூட நான் பையிங் பண்ண போகிறேன், எனக்கு ட்ரெண்ட் லைன் நல்லா சூப்பராக வருது, அதாவது நான் சொல்ல இந்த லைன் போட்டுட்டீங்க, ப்ரைஸ் கீழே வந்துச்சு, கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வருது, ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆகுது, நீங்கள் பையிங் எடுக்கிறீங்களா, இது ராங். இது
ஏன்னா வீக்கில் வந்துச்சு, ப்ரைஸ் வந்து ஃபாலிங் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பையிங்காக மைண்ட் செட் பார்க்கவே கூடாது. இது முற்றிலும் தவிர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேபி உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டெலிகிராம் சேனல் கூட உங்களுக்கு லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் தான் லைவ் மார்க்கெட்டில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய பை செல் வியூஸை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மூலிமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.